துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சு போகும், அவனுடைய அழிப்பை நெருப்பும் அணைந்து போகும். சோதரம் தேவன் அவன் மையப்படுவதாக. இது வெளிச்சம், இது துன்மார்க்கருக்கு வர்ற வெளிச்சம். இந்த வெளிச்சம் அணைஞ்சு போச்சுன்னா வாழ்க்கையில் முழுவதுமே இருண்டா போயிடும், இருளாயிரம். சிலருடைய வாழ்க்கையில கேள்விக்குறியாக இருக்கும், சிலருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது, சிலருடைய வாழ்க்கை மேன்மையா இருக்காது. கை நிறைய சம்பாதிப்பாங்க, கை நிறைய உழைப்பாங்க, நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய பிரயாசப்படுவாங்க, கடன் இல்லாம வாழ்வு நடப்பாங்க. ஆனா அதுக்கு மேல 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 கடன் பிரச்சனை, பண தேவைகள், பொருளாதார தேவைகள், வியாதி, விலகினம், தருத்தம், இப்படி தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. அடி மேல அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா தாங்க முடியாத பாரம் எனக்கு. கடன் மேல கடனை வாங்கிட்டு இருக்கும். இந்த கடனை வாங்குவோம், அந்த கடனை வாங்குவோம், அங்க ஓடி சம்பாதிப்போம், இங்க ஓடி சம்பாதிப்போம், நைட்டு சம்பாதிப்போம், பகலும் சம்பாதிப்போம், எந்த நாளும் லீவு போடாம சம்பாதிப்போம். சாப்பிட கூட வேண்டாம், அந்த சாப்பாடு கூட சாப்பிடாம அந்த சாப்பாட்டு காசை மிச்சப்படுத்தியாவது நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம், ஏதோ ஒன்று பயிரிடுவோம்னு பிரயாசப்படுவோம். ஆனா ஒண்ணுமே நடக்காது. எல்லாம் தோல்விக்கு மேல தோல்வியா இருக்கும், அடிக்கு மேல அடியா இருக்கும். யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர் யாரும் நம்மளை மதிக்கப்பட்டாங்க. காரணம் என்னன்னா துன்மார்க்கத்தினுடைய வாழ்க்கை, துன்மார்க்கத்தால் வந்த பாவம், துன்மார்க்கத்தால் வந்த சாபம், துன்மார்க்கத்தால் வந்ததான தரித்திரங்கள் எல்லாம் வாழ்க்கையில இருக்கும். வேத வசனத்துல வாசிங்க, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சு போகும். அந்த வழக்கு அணைஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும்? வாழ்க்கை முழுவதும் இருண்டு போயிடும். கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு வழக்கு எரியுது அப்படின்னா நிறைய பேர் திருமணம் ஆகி அந்த ஒரு வீட்டுக்கு ஒரு பெண், ஒரு பொண் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு முதல்ல கையில கொடுத்தது என்ன கொடுப்பாங்க? ஒரு தீப்பெட்டியை கொடுத்து, ஒரு எண்ணெய் வழக்கு கொடுத்து அந்த வீட்டுக்கு என்ன பண்ணு, வழக்கை ஏற்று அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? சொல்றத நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க செஞ்சிருக்கலாம் இல்லையா? உங்க கையில எதை கொடுத்தாங்க? மண்ணெண்ணெய் கேன கொடுத்தாங்களா, வழக்கு தீப்பெட்டி கொடுத்தாங்களா? எதை கொடுத்தாங்க? கொளுத்து விட்டு போமான்னு சொன்னாங்களா, இல்ல சோதனை வழக்கை ஏற்றிட்டு வாமான்னு சொன்னாங்களா? நீங்க ஏத்துறீங்களா, கொளுத்துறீங்களா? எல்லாம் கொளுத்துன மாதிரியே தான் உட்காந்துருக்கீங்க. சோதனை. ஆமா, சோத்திரம். தேவனாம மையப்படட்டும். ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வாங்கப்பட்டு முத நீ வர்ற, மகாலட்சுமி உன் காலை வைக்கிற, நீ வீடு என்ன பண்ணணும்? வழங்கணும். இந்த வீடு ஆஸ்வதிக்கப்படணும், இந்த வீடு மேன்மைப்படுத்தப்படணும். உன்னால இந்த வீடு இருளுக்குள்ள இருக்கக்கூடாது, வெளிச்சத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி வழக்க கொளுத்தி வைமான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அதை சொல்லுவாங்க. ஆமேனா? அல்லேலூயாவா? அப்ப கொளுத்துவாங்க. நம்ம என்ன பண்றோம்? எரிய வழக்கையும் அணைச்சி விட்டு, ஆமா, புகைதான் கிடைச்சத வருது. கர்த்தர் நல்லவர். ஆமாவா? வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சு போகுமா, கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது படி நம்ம ஒரு திருமணம் பட்டு இந்த வாழ்க்கைக்கு போறோம், அந்த குடும்பம் பிரகாசிக்கப்படணும். என் மருமகம் வந்தா என் வீடு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் மனைவி உள்ள வந்தா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிச்சு, அது மூலமா என் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு ஒரு மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் ஒரு தனித்தவனா கடந்தேன், ஒரு அனாதையா கடந்தேன், ஒரு திக்கற்றவனா இருந்தேன், ஒரு பரதேசிய போல என் வாழ்க்கை இருந்து என் மனைவி எனக்குள்ள வந்தா இன்னைக்கு நான் ஒரு குடும்ப தலைவன், நான் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறேன், ஒரு குடும்பத்தை நான் இன்னைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். காரணம் அந்த மேன்மையை கற்றுக் கொடுத்தா. ஆமென். அல்லேலூயா.